ஹலோ! இந்த வீடியோ வந்து 360 டிகிரி வீடியோல இருக்கும். ஸோ உங்களோட மொபைல்ல யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வீடியோவ ஃபுல் குவாலிட்டில வச்சுட்டு நீங்க வந்து லெஃப்ட், ரைட்லாம் ட்ராக் பண்ணி பார்க்கலாம். எல்லா சைடுமே நீங்க பார்க்க முடியும் உங்களால. ஆர் நீங்க டில்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி பார்க்கறனால உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோவ நீங்க டேப், டெஸ்க்டாப், லேப்டாப் ஆர் விஆர் கிளாஸஸ்ல கூட நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஹலோ ஆல்! ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டே ஈவினிங். ஸோ நாங்கள் வந்து டயர்டாக இருந்தனால நாங்கள் வேறு எங்கேயுமே ரொம்ப லாங்காகவும் நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்கல. ஸோ 2 ஹவர்ஸ் ஸ்லீப்க்கு அப்புறம் நாங்கள் வந்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன் நாங்கள் சூஸ் பண்ணோம். விச் இஸ் ட்வின் டவர் பக்கத்தில் இருக்குது. அரௌண்ட் 2 கிலோமீட்டர் பக்கத்தில் தான். அந்த ட்வின் டவர் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பார்க்குக்கு போகலான் இருந்தோம். அங்கே கிளம்பும்போது 8 PM இருக்கும். ஸோ அங்கேருந்து எங்கள் ரூம்லேருந்து அங்கே கிராப் போட்டு அந்த பார்க்குக்கு போனோம். அது என்னென்னா பார்க் நேம் வந்து KLCC பார்க். ஸோ அந்த பார்க்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அங்கே நல்லா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளேஸ் இருந்துச்சு. ஆஸ் வெல் அங்கே வந்து வாட்டர் ஃபவுண்டைன் லைட் ஷோ நடந்துச்சு. ஸோ 9 PM, 8 PM அண்ட் 10 PM அந்த மாதிரி டைமிங்கில் நடந்துச்சு. நாங்கள் கரெக்டாக அங்கே போகும்போது 9 PM அந்த ஷோக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து நைட் வியூவில் ட்வின் டவர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நைட் வியூவில் நாங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்க எங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் செக் பண்ணுங்கள். எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த பார்க்கு ஃபுல்லாமே நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்கும், லைட்டிங்ஸோடு இருக்கிற அந்த வாட்டர் இருக்கும், அண்ட் பக்கத்தில் ஒரு மாலும் இருக்குது விச் இஸ் சூர்யா KLCC மால். ஸோ அது ஒரு பெரிய மால். எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் வந்து மால்குள்ளே போகலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நாங்கள் உள்ளே போவோம். பிகாஸ் ட்வின் டவர் நாங்கள் மேலே போய் பார்க்கும்போது அந்த மால் போய் தான் போகணும். அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ டின்னர் நாங்கள் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். பக்கத்தில் வந்து எந்த ஒரு சின்ன ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மாலுக்கு போனோம். பிகாஸ் அங்கே வந்து KFC இருந்துச்சு. ஸோ டைம் வந்து 9:45க்கு மேலே ஆகிட்டனால அவங்க வந்து க்ளோஸ் பண்ண போகிறதா சொன்னாங்க KFC. அதனால் நாங்கள் டேக்அவே எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்து கிராப் புக் பண்ணோம். ஸோ கிராப் புக் பண்ணி நாங்கள் வந்து ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணோம் கிராப் வர்றது வரைக்கும். பிகாஸ் அந்த டைமில் டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு அண்ட் லேட் நைட் ஆயிடுச்சு. மோர் தென் 10:30 ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பும்போது. அண்ட் கிராபில் புக் பண்ணி ரூமுக்கு போகிறதுக்கு 11 ringgits ஆச்சு, விச் இஸ் 198 rupees. பட் நாங்கள் ரூம்லேருந்து இந்த பார்க்குக்கு வர்றதுக்கு 9 ringgits தான் ஆச்சு. ஸோ நாங்கள் ரூமுக்கு வந்தோடனே டின்னர் முடிச்சுட்டு அன்றைக்கி என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ஆச்சோ அதெல்லாமே நோட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஆஃப்டர் தேட் என்னென்ன பில்ஸ் இருந்துச்சோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கான ஐட்டினரி பிளான் பண்ணோம். நாங்கள் கம்ப்ளீட் ஐட்டினரி பிளான் பண்ணல. ஜஸ்ட் எங்கே போகலான்ற ஐட்டினரி மட்டும் நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு வி ஜஸ்ட் வென்ட் டு ஸ்லீப். பிகாஸ் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கான ஒரு சில டேக்அவேஸ் என்ன நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்த நாள் அன்றைக்கி. பிகாஸ் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இன்ஸ்பைட் ஆஃப் டேக்கிங் ரெஸ்ட் ஃபார் 2 hours ஸ்டில் எங்களுக்கு ரொம்ப டயர்டாக தான் இருந்துச்சு. ஆல்சோ ஒரு இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா, நாங்கள் ரூம்லேருந்து ட்வின் டவர் போகும்போது எங்களோட கேப் டிரைவர் ஒரு விமன் தான். ஸோ அவங்க பக்கத்து சீட்டில் அவங்களோட குழந்தைய வச்சுட்டு அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது நைட் ஒரு 8:30 மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் விமென்க்கு வந்து அந்த கண்ட்ரியில் நிறைய சேஃப்டி இருக்கிறதா நாங்கள் கவனித்தோம். ஆல்சோ அங்கே வந்து 7:30 PMக்கு தான் கம்ப்ளீட்டாக டார்க் ஆச்சு. அண்ட் நாங்கள் KFC to ரூம் வரும்போது நாங்கள் நடந்து வரலான்னு தான் இருந்தோம். பட் எனக்கு வந்து ஷூ டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சு. ப்ளஸ் ரொம்ப டயர்டாக இருந்தனால வி டிசைடட் டு டேக் அ கேப். அண்ட் அந்த கேப்காக நாங்கள் ஆல்மோஸ்ட் 15 to 20 minutes வெயிட் பண்ணோம். ஸோ தி லெசன் லேர்ன்ட் வாஸ், நம்ம கிளம்புறதுக்கு 10 minutes முன்னாடியே கிராப் புக் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப தூரமாக இருக்கிறவங்களும் அந்த ரைட் பிக் பண்ணிக்கிறாங்க. ஸோ டின்னர் வந்து 9 to 9:30க்குள்ளேயே முடிச்சுக்கிறது பெட்டர்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். பிகாஸ் 10 o'clockே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் வாட்டர் டிஸ்பென்சர்ஸ் நிறைய இடத்துல இல்லை. நம்ம ஸ்பெண்ட் பண்ணி தான் வாட்டர் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்கள் ரூமில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, எங்கள் ரூம்லேருந்து ஆக்சுவலி KL டவர் விசிபிளாக இருந்துச்சு. KL டவர் வந்து ட்வின் டவர் மாதிரி ஒரு ஒன் ஆஃப் தி அட்ராக்ஷன்ஸ் கோலாலம்பூரில். ஸோ அது வந்து ஒரு 12 AM மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவாங்க அங்கே லைட்ஸ் போட்டிருக்கிறது. ஸோ அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது ஒரு லைட் ஷோ நடக்கும் அங்கே. ஸோ அது பண்ணிட்டு தான் அந்த ஆஃப் பண்ணாங்க, விச் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்.
ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டே போன லொக்கேஷன்லேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த லொக்கேஷனுக்கும் எங்களோட ஹோம் டவுன் அதாவது மதுரைக்கு வந்து ஒரு பெரிய கனெக்ஷனே இருந்துச்சு. ஸோ அது எந்த லொக்கேஷன், எங்கே போனோம், என்ன பண்ணோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா போகிற உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.